தம்பியை வந்து படம் வரைய கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தணும்ல, இல்லைன்னா நம்ம கோவப்படுவாங்க. இல்லை என்ன எடுத்துட்டோம்னா வராதாடா? என்ன கற்றுக்கிறணுமா இப்போ? வெறும் மாட்டுப்பிள்ளை. அதுதான் பழைய கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏமாத்திருக்காங்க. கையை எடுத்துட்டு இது இழுக்க முடியாதாடா? வாய் தாண்டா பழைய கொடுத்துருக்காங்க இவங்க. முயற்சி ரொம்ப இருக்க வேணாம். படம் இப்படி போட வேண்டியிருக்கும். வரமாட்டுது. சரி, இது என்ன, கிணத்துடைய மேற்பகுதி, இந்த வெளியில் இருக்குல்ல வாசலில் இதில் அந்த கிணறு மாதிரி உள்ள மண்ணை தோண்டி, இதுதான் கிணறு, மண்ணை உள்ள தோண்டி தோண்டி அடுத்து சுற்றி இப்படி போட்டிருக்காங்க. இப்படி அள்ளி அள்ளி வெளியில் போடுறது. இந்த போட்டு ஒரு எம்பாக்மெண்ட்னா மேடை மாதிரி அமைஞ்சிடும். அப்போ உள்ள கூடி பார்த்தீங்கன்னா இப்படி சிலிண்டர் மாதிரி இருக்கும் கிணறு. இப்படி யோசிக்கணும் அப்படின்றேன். அதுக்காண்டி படம் போடலான்னு பார்த்தேன். சுற்றி ஸ்ப்ரெட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. இந்த எம்பாக்மெண்ட்னா மேடை, இந்த இதுதான் இந்த அளவு. இது ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. இது உள்ள ரேடியஸ் இன்னர் ரேடியஸ். அவுட்டர் ரேடியஸ்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது அவுட்டர் ரேடியஸ், இல்லைன்னா இது திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. தடிமன் 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 திக்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டேஜ் மாதிரி மேடை மாதிரி இருக்கு பாரு, வெளியில் கிணத்துல அப்படி இருக்கும், மேலே அப்படி சுற்றி இருக்கும்ல, அது ஹைட்டு கேட்டிருக்கு. இங்கேருந்து இது என்ன அப்படின்ட்டு ஹைட்டு புரியுதா? இது என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாரு. இந்த டீப்புனா ஆழம், ஆழம்னா இதில் உள்ள ஆழம், ஆழம்ன்றது வந்து டெப்த்துன்னு சொல்லுவோம்ல, அது அந்த ஆழம் கொடுத்துருக்கு. டயாமீட்டர் கொடுத்துருக்கு, டயாமீட்டர் கொடுத்துருக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ ஆழம்னா ஹைட்ரா, சொல்யூஷன் ஹைட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? 14 மீட்டர். சரி, டயாமீட்டர் வந்து டி 10 மீட்டர் கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து வித்துன்னு ஒன்று கொடுத்துருக்கு. வித்துனா தடிமன், வித்துனா என்னது? திக்னஸ்ஸு. டபுள்யூன்னு எழுதினாலும் சரி, டீன்னு எழுதினாலும் சரி. தடிமன் வந்து 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஸ்மாலார் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மாலார் அப்படின்றது வந்து கேபிட்டல் டி மைனஸ் டி டி ஆடாது அப்படின்னா அது கேபிட்டல் ஆர். வெல் வித் இன்னர் டயாமீட்டர் தானே கொடுத்துருக்கு. இன்னர் டயாமீட்டர்னா இதுதான் ஸ்மால் ஆர், இதுதான் ஸ்மால் ஆர் 5 மீட்ரு சரிதானா? வித்து வந்து 5. அப்போ நம்ம கேபிட்டல் ஆர் தானே கண்டுபிடிக்கணும். பார்த்துக்க, இது என்னன்னு கரெக்டாக இதை கவனிச்சுக்க. கரெக்டானு இதை கவனிச்சுக்க. கரெக்டானா அதில் வந்து இன்னர் டயாமீட்டர்னு கொடுத்துருக்கு, உட்புற விட்டம்னு கொடுத்துருக்குடாமா. உள்புறன்னு அர்த்தம், இன்னர்னா இந்த இது, இந்த செட்டு கொடுத்துருக்கு சரிதானடா? அப்போ அது வந்து ஸ்மால் டினா ஸ்மால் ஆர் தான் வரும். அப்போ ஆர் ஆர் இருக்கு, திக்னஸ் இருக்கு. கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு டி பிளஸ் ஆர் தானே வரும். திக்னஸ்னா தான் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இது என்ன இருக்கு? கேபிட்டல் ஆர். தெரியுதா சொல்றது? கேபிட்டல் ஆர்னா இங்க இருந்து இது வரைக்கும். அப்போ என்னது? திக்னஸோட ஸ்மால் ஆர் என்ன செய்யுங்க? சேரும். சரிதா? ஸ்மால் ஆரோட அந்த திக்னஸ் என்ன செய்யுங்க? சேரும். ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பார்த்துக்கோ. 5 + 5 என்ன வந்துடும்? 10 மீட்டர்னு வரும். கரெக்டானு பார்த்துக்கோ. நான் வந்து கிணத்த உள்ள வரைஞ்சிருக்கேன், கிணத்த உள்ள வரைஞ்சிருக்கேன். அவன் கேட்டது வந்து எம்பாக்மெண்ட் மேடை அப்படின்னா, இந்த வெளியில் உள்ள கிணத்தை பார்த்தீங்கன்னா மேலாப்பில் தான் நிற்கும். பார்த்துருக்கேன். அந்த வெளியில் உள்ளது அடி வரைக்குமா போகும்? அடி வரைக்கும் நடுவில் உள்ள போகும். அடி வரைக்கும் நடுவில் உள்ள போகும். அந்த சைடில் இறக்கிற நிற்கிறதுக்கு இப்படி இறக்கிற கட்டி இருக்குல்ல, அதான் எம்பாக்மெண்ட்ன்றது. அது மேலே தெரியும் வட்டம், அந்த இது மட்டும், இந்த இது மட்டும்தான் அது பாதியில் நிற்கும். இப்படி தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ, இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்க. மேலே மட்டும் இதை பார்த்துக்க. நான் உனக்கு கிணறுனால அடியில் காமிச்சிருக்கேன். சில பேர் இதை காட்ட மாட்டாங்க.
இதை காட்ட மாட்டாங்க. ஆனால் உனக்கு புரியுமான்னு பார்த்துக்க. கிணறு அது மேல் போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹைட்டுன்னு சொன்னோன்னே ஹைட்டு தான் ஏற்கனவே கொடுத்துருக்கலாம், அப்புறம் இது கண்டுபிடிக்கிறேன் கேட்பாங்க. அதுக்காண்டி சொல்ல வரேன். அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா இந்த இதுக்கு ஹைட் பார்க்கணும். சரிதா? அப்போ நான் என்ன செய்கிறேன், உள்ளே இருந்து அள்ளி அள்ளி வெளியில் மண்ணை போட்டிருப்பா இல்லை, உள்ளே இருந்து மண்ணை அள்ளி அள்ளி போட்டிருக்கான்னா உள்ளே என்ன மண்ணுக்கு பேர் வால்யூம்னு இருக்கும். என்னது? அந்த வால்யூம் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அப்படி தானே? உள்ளே உள்ள மண் அள்ளி தானே வெளியே போட்டிருக்காங்க. அப்போ சிலிண்டரோடைய வால்யூம் இருக்கு உள்ள, சிலிண்டரோட வால்யூம் இருக்கு உள்ள. சரியா சொல்கிறது? சிலிண்டருடைய வால்யூம் இருக்குது. சிலிண்டர் வால்யூமுக்கு என்ன கண்டுபிடிப்பிய? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? உருளையின் கனளவு என்ன வரும்? πr² ஹச்ன்னு அர்த்தம். πr² ஹச். சரி, πr² ஹச் பார்த்துக்கோ. 22/7 இன்ட்டு r² 5² 5 × 5 இன்ட்டு 14 அடிச்சிருவோம். 2 மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணோம்னா என்னப்பா? 5 2s are 10. இங்கே என்ன? 110 இன்ட்டு 10. சரி, இது எவ்வளோ வருது? 11 × 11 11 1100 மீட்டர் கியூப். இல்லை கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். வால்யூம் கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதியிருக்கேன். வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கேன். வால்யூம்னா அந்த மண்ணை தூக்கி வெளியில் போட்டதை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அதுலேருந்து சாரிடா, இது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. இதுக்கு ஈக்குவல்ட்டு சொல்லி அந்த எம்பாக்மெண்ட்டோடைய வால்யூம் இருக்கு பாரு. எம்பாக்மெண்ட்டோட வால்யூம்னா அந்த எம்பாக்மெண்ட் எப்படி தெரியுதுடா பார்க்குறதுக்கு? ஹாலோ சிலிண்டராக தெரியுது. தெரியுதா சொல்கிறது? இது வந்து உள்ள மண்ணுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மண்ணை தூக்கி வெளியில் போடுறோம்ல, வெளியில் போட்டு அமைக்கையில் அது ஹாலோ சிலிண்டராக கன்வெர்ட் ஆகுது, ஹாலோ சிலிண்டராக மாறுது. வால்யூமா ஹாலோ சிலிண்டருடைய வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர், அதாவது உள்ளிடற்ற உருளையின் கனளவு. அந்த ஃபார்முலா மாறும். πr² r² இன்ட்டு ஹச். இந்த இது 1100ன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற மண்ணை தோண்டி வெளியில் போட்டிருக்கோம். அது ஒரு மேடை மாதிரி அமைஞ்சிருச்சு, சுற்றி நம்மளை சுற்றி அமைஞ்ச மாதிரி. அப்போ உள்ள வால்யூம் ஈக்குவல் போட்டு இந்த ஹச்சை கண்டுபிடிச்சின்னா போதும், அவ்வளோதான். தெரியுதா சொல்கிறது? இப்போ இதில் 22/7 கேபிட்டல் r² என்ன கண்டுபிடிச்சிய? 10² 10² -5² இன்ட்டு ஹச். அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ 14 வராது, ஏன்னா இது வந்து எம்பாக்மெண்ட்டில் உள்ளது. அதனால இந்த ரேடியஸை மாற்றிருக்கேன், ஹாலோ சிலிண்டர். தெரியுதா சொல்கிறது? இல்லை அதை கேபிட்டல் ஹெச்ன்னு போகிறேன்னா போட்டுக்க, மாற்றிக்கிறேன், மறந்துடாத. இது ஹாலோ சிலிண்டருக்கு உள்ளது. இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் ஆன்சர். அவன் கேட்டிருந்தான் பாரு, எம்பாக்மெண்ட்டோட ஹைட்டு. அதுதான் அவன்கிட்ட சொன்னேன். என்னடா அது ஹைட்டு கொடுத்துருக்காங்க, திருப்பி ஹைட்டை கண்டுபிடிக்கிறாரே அப்படின்னு நினைப்பிய. நான் முதல்ல அந்த ஹைட்டு யூஸ் பண்ணது வந்து சிலிண்டருக்கு உள்ளது. சிலிண்டர்னா கிணத்துக்கு ஆழம், அதை யூஸ் பண்ணேன். இது வெளியில் தூக்கி போட்ட மண்ணுக்கு கண்டுபிடிக்கிறது. தெரியுதா? எம்பாக்மெண்ட்னா சுற்றி உள்ள மேடை திருட. புரியுதா இல்லையா? அதில் திண்டு மாதிரி சிமெண்ட்டில் கட்டியிருக்கலடா, அந்த உயரம் என்ன நீளமாக இருக்குது, இவ்வளோதான் இருக்கும். தெரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்க. இது சரி பண்ணிக்கும். 22/7 பொறுமையா 5 மார்க் கணக்கு இதெல்லாம். 22/7 100 - 25 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1100. அங்கிட்டு கிராஸில் கொண்டு போய் இதோட 22/7 75 ஈக்குவல் டு 100 1100. ஒன் சைடாக கொண்டு போடா தம்பி. ஒன் சைடாக கொண்டு போனால் ஹச் ஈக்குவல் டு 1100 இன்ட்டு 7/22. மேலே 75 இருக்குது, கீழே கொண்டு வந்துக்க. அடிக்கலாம் பாரு. 5 டேபிள் அடி பார்ப்போம், இல்லை 11 டேபிள் அடி. 2 11s are 22, 1 11s are 11, 100. இது அடித்தா என்ன வரும்? 3 25 75, 4 25 100. சரியான்னு பாரு. 4 2 2 4 சரியான் பார்த்துக்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு 14/3. அடி பார்ப்போம். 4 3 12, 6 3 18, 6.6. இப்போ ஆன்சரை பார்த்துக்கோதில்
ஹைட் ஆஃப் த எம்பாக்மெண்ட் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஆன்சரை பார்த்துக்கோ. therefore ஹைட் ஆஃப் த என்ன 4.67 ரெண்டு 4.7 4.67 அதான் 2 டிஜிட்னா 2 டிஜிட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்க பரவாயில்ல. 4.67 மீட்டர். புரியுதான்னு பார்த்துக்க. எடுத்து எழுதிக்கோ. ஹைட் ஆஃப் த அப்படின்னு எம்பாக்மெண்ட் அப்படின்னு எழுதி 4.67 மீட்டர். புரியுதான்னு பாரு. இதெல்லாம் 5 மார்க் எனக்கு. பொறுமையாக நீங்கள் தான் செய்யணும். என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியுதா?